இப்பொழுது பயம் கவ்வி கொண்டது. பார்வோனுக்கு செய்தி போயிற்று. பார்வோன் மோசேயை கொலை செய்ய பார்த்தான். இது நிமித்தம் மோசே ஆண்டவர் தன்னை உருவாக்கின இடத்தை, ஆண்டவர் தனக்கு வைத்திருந்த இடத்தை விட்டு ஓடுகிறான். லிசன், கவனிங்கள். ஓடினது மாத்திரமல்ல, தன்னுடைய தொழிலை மாற்றுகிறான், தன்னுடைய வேடத்தை மாற்றுகிறான், தன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறான், தன்னுடைய சுற்றுப்புறத்தை மாற்றுகிறான், தன்னுடைய தொழிலையும் மாற்றிவிட்டான். ஹலோ ஹலோ, தேவன் உண்டாக்கி உருவாக்கி ஆயத்தப்படுத்தின ஒரு பாத்திரம், ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆயத்தப்படுத்தப்பட்ட மாத்திரம், அங்கே அதிகாரியா இருந்தவன் இப்பொழுது ஆடு மேய்க்கிறவனாக மாறுகிறான். He changed his job, he changed his place, he changed his dress, he changed his people. எகிப்தியனாகத்தான் மீதியான் தேசத்துக்கு போனான், ஆனால் காரியங்களை மாற்றிக்கொண்டான். தேவன் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். இங்கு இருக்கிற சிலர் தேவனால் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து, தேவன் தன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொள்ளாமல், தேவன் எதற்காக ரட்சித்தார் என்பதை அறிந்து கொள்ளாமல், நீ தொழிலை மாற்றினாலும், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றினாலும், உன்னுடைய இருப்பிடத்தை மாற்றினாலும், உன்னுடைய காரியங்களை மாற்றினாலும், உன்னை தேடி வருகிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. You can change everything, but you cannot change the plan of God. You can change everything, sir, everything. You can change your affair, you can change your job, you can change your people, you can change your language, but the purpose of God will be following you, following you, following you. விடாமல் பிடிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். நான் சில நேரம் அவருடைய பிடிவாத குணத்தை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்ன பிடிவாதமா இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் பிடிவாதம், அவர் பயங்கரமான பிடிவாதமானவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க கவனிங்க தேவபேனமே. ஆண்டவர் வைத்திருந்த திட்டத்தை அறியாத மோசே இப்பொழுது இடத்தை மாற்றிக்கொண்டது மாத்திரமல்ல, உறவுகளையும் மாற்றிக்கொண்டான். உறவுகளை மாற்றிக்கொண்டது மாத்திரமல்ல, மனநிலையையும் மாற்றுகிறான். வாசிக்கலாம் 2வது அதிகாரம், யாத்திராகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் உறுத்தல் இருக்கத்தான் செய்தது. நான் எந்த தேசத்துல இருக்கிறேன்னு சொன்னா அந்நிய தேசம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய தேசத்துல. இது நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல. I am in a foreign country, I am in a foreign land, it is not my place. அதை நினைவு கூறுகிறதுக்கு தான் பிள்ளைக்கு என்ன பேரிட்டான்? கெர்சோம். ஓஹோ, என்ன அர்த்தம்? அந்நிய தேசத்துல பிள்ளையை கூப்பிடுமலாம் கெர்சோம், அந்நிய பிரதேசி. இது ஏன் இடம் இல்ல. அந்த கொஞ்சம் அரிப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. நல்லா கவனிங்க. எனக்கும் என் மனைவிக்கும் 3 ஆண்டுகள் திருமணத்திற்கு பின்பு முதல் குழந்தை பிறந்த போது நாங்கள் அவனுக்கு வைத்த பேர் கோ ஃபோர்த். எதுக்கு தெரியுமா? கோ ஃபோர்த்னு ஆங்கிலத்துல அந்த முன்னேறிச்சல். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைய கோ ஃபோர்த்னு கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்ற மாதிரி, என்ன வந்தாலும் முன்னேறிச்சல், என்ன வந்தாலும் முன்னேறிச்சல், யார் எடுத்தாலும் முன்னேறிச்சல், கனி இல்லைனாலும் முன்னேறிச்சல். இன்னைக்கு வரைக்கும் கோ ஃபோர்த் அப்படின்னு நான் போன்ல கூப்பிடும் போது கூட ஆண்டவர் மேல இருந்து தட்டுற மாதிரி எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் மோசே கெர்சோம். இன்னைக்கு தான் நம்ம பேர் விடும்போது டண்டி பண்டி ரஜினிகாந்த் அதெல்லாம் இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்கோம். அன்றைக்கு ஒரு அர்த்தத்தோட ஒரு தெளிவோடு கூட ஆட்கள் பேர் விட்டார்கள். நல்லா கவனிங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு 2வது பிள்ளை பிறந்தது.
அதுக்கு என்ன பேர் விட்டானா பாருங்க. 18வது அதிகாரம், யாத்ராகமம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். இப்ப தரிசனம் டல் ஆயிடுச்சு. ஏன்னா மாமனார் வீட்டு சோப்பாடு தூங்க பண்ணிடுச்சு. மனைவியினுடைய மடி அவனை தரிசனத்தை மறக்க பண்ணிச்சு. இப்ப சொன்னா நல்ல வேலைக்கு தப்பிட்டம்பா. முதல்ல சொன்னா இது எங்க வீடு இல்ல, இது எங்க ஊர் இல்ல, எங்க இல்ல, அங்க போகணும் சொன்னவன் இப்ப என்ன சொல்றான்? எலியேசர் நல்ல வேலைக்கு தப்பிட்டடா, இங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கதையை தான் சொல்றாங்க. ஆமா, you started very good, but there was a dullness in your spirit. Then slowly your attitude became so dull and you wanted to escape. Attitude மாறி போச்சு, மன சிந்தனையே மாறி போச்சு. சரி, வாழ்நாளெல்லாம் இங்கே ஆடு மேய்ச்சிட்டு இங்கே இருந்துடலாம். ஐயா, உன்னை நான் அதுக்கு உருவாக்கலப்பா. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பே, என்றே ஊரை தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாத்திரமல்ல, அடிமைத்தனத்தில் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஐயோ என்று கூக்குரல் இடுகிறதே, ஒவ்வொரு நாளும் ஏங்குகிறதே, ஒவ்வொரு நாளும் அங்கலாய்க்கிறதே, பெருமூச்சு விட்டு வார்த்தைகள் வழிவரப்படாதபடி அடிக்கப்பட்டு அழுத்தப்பட்டு தீங்கு அனுபவிக்கிறதே. சத்ரு என்கிற சாத்தான் அவர்களை நசுக்கி கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிறானே. கடந்த மார்ச் மாதத்திலே 3 நாட்கள் ஒரு உபவாச கூடுகையை பீகாரிலே வைத்திருந்தோம். வருஷம் எங்களுடைய விசுவாசிகள் அங்கே கூடி 3 நாட்கள் தேவ சமூகத்தை நோக்கி கதறுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். சிறு குட்டி பாலகர்களும், கை கால் விழுந்து போன போலியோவினால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட பிள்ளைகளும் கண்ணீரோடு கூட தேசத்திற்காகவும் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற காட்சியை நீங்கள் பார்த்தால் நீங்களே உருகி விடுவீர்கள். 5000 பேர் 3 நாட்கள் தேவ சமூகத்திலே போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை சில இடைவேளைகள் மாத்திரம் தரப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே விசுவாசிகள் தங்களுடைய இடங்களிலே நடக்கிற சில கிரியைகளை தாங்களே ஜெபித்து சரி செய்து விடுவார்கள். அதை தீர்க்கக்கூடாதவர்கள் சிலர் இங்கே கொண்டு வருவார்கள். அதில் கொண்டு வரப்பட்ட ஒரு 45 பேர் பிசாசு பிடித்தவர்கள். அந்த 45 பேரில் 2 பேர், ஒரு பெண்ணுக்கு 32 வயது அல்லது 34 வயது இருக்கும்.
அவருடைய புருஷன் வந்து கண்ணீரோடு கூட சொன்னார், ஐயா, she is suffering for 20 hours a day. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் பிசாசு அவளை அலக்கழிக்குது, அவளை உருட்டு, அவளை ஆட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தலையை ஆட்டி ஆட்டி முடியை விரித்து போட்டு உருளுவாள் பிறழுவாள். 20 hours a day. Hardly she sleeps, hardly she eats. எப்பமோ தான் சாப்பிடுறான், எப்பமோ தான் தூங்குறான். 20 மணி நேரம். நான் கேட்டேன், எப்பமாவது வருமா? இல்ல, எவ்ரி டே. கேட்டேன், அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. 3வது பிள்ளை இப்பந்தான் 1.5 வயசு. எப்படியோ குழந்தை பெற்று விட்டாள். ஆனா அந்த 1.5 வயது குழந்தை இந்த பிள்ளையை அந்த அம்மாவை பார்த்து ஒன்றும் பக்கத்துல வராது. 3 பிள்ளைங்க அம்மாக்கிட்டே வராது. அம்மான்னு சொன்னாலே மற்ற பிள்ளைங்க யாராவது அம்மான்னு அழுதாலே என் பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சிருங்க. ஏன்டி அழுதுறீங்கன்னா, ஐயோ அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம். அப்படி சத்துரு இந்த குடும்பத்தை குதறி கொண்டிருந்தான். தேவ ஜனமே, இந்த பகுதிகளை குறித்தும் எனக்கு தெரியும், பழனியையும் சுற்றி இருக்கிற வட்டாரங்களை குறித்து எனக்கு தெரியும். பிசாசினாலே பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், கட்டப்பட்டவர்கள் எத்தனை பேர், வதைக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர். மோசே, மறந்துட்டியப்பா. மோசே, உன்னை உருவாக்கி உன்னை படிக்க வைத்து, உன்னை உயர்ந்த யூனிவர்சிட்டியில நான் படிக்க வைத்து, உன்னத சாப்பாட்டை தந்து, உன்னை உரமேற்றினதை மறந்து போய் காப்பாற்றப்பட்டுவிட்டேன், பட்டயத்துக்கு தப்பி விட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி விட்டாயே மோசே. மோசே, how long you will hide yourself? ஆண்டவர் பேசின சத்தம் கேட்கவே இல்லை. 10 வருஷமா பேசி பார்த்தாரு, கேட்கல. 40 வருஷம், 40வது வருஷத்துல தான் காது வந்துச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமம் 12வது அதிகாரம் 40வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். ஏன்? Why 30 years extended? தேவன் அதை நீட்டி விட்டாரா? இல்லை, ஆண்டவர் குறித்ததெல்லாம் 400 வருஷமே. ஆனால் தன்னுடைய சுகத்தை மாத்திரம், தன்னுடைய பாதுகாப்பை மாத்திரம், தன்னுடைய சிந்தனைகளை மாத்திரம் அடக்கி ஒடுக்கி ஒதுங்கி போன ஒரு மனுஷன் நிமித்தம் 30 லட்சம் ஜனங்கள் 30 வருடம் நசுக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். தேவ பிள்ளையே, நீயும் நானும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய வசதி, என்னுடைய எதிர்காலம் இதுதான் எனக்கு குறி என்று வாழ்வோம் என்றால், நைந்து கொண்டிருக்கிற ஜனம் நைந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அழிக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் அழிவுக்கு நேராக பெருமூச்சு விட்டுக் கொண்டுதான் இருக்க வேண்டுமோ? சொல். அந்த சகோதரன் அந்த 34 வயது பெண்ணை கொண்டு 32 வயது பெண்ணை கொண்டு வந்த போது, ஜெபித்த போது, அவள் விடுதலையாகி போகும்போது என்னை கட்டி என் கைகளை மாறி மாறி முத்தமிட்டு, அண்ணன் அண்ணன், நாங்க இனி சும்மா இருக்க மாட்டோம், நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என் மனைவியை மாதிரியும், என் குடும்பத்தை மாதிரியும், என் பிள்ளைகளை மாதிரியும் கஷ்டப்படுகள் எத்தனை பேர் இருப்பார்கள். என் பிள்ளைகளுக்கு அம்மான்னு அடுத்த பிள்ளை அழுகிற சத்தமே அலர்ஜியை உண்டாக்குற அளவுக்கு சத்துரு எங்களை கெடுத்து போட்டான். நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்று சொல்லி மாறி மாறி முத்தம் கொடுத்து என்னை கட்டி அணைத்து கடந்து சென்றார்கள். விடுதலையான போது தேவ ஜனமே, தேவன் என்னோடு கூட பேசி இருக்கிறார். எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம் உண்டே, எதிர்பார்த்து வரமாட்டார்களா, என்னை விடுவிக்க ஆட்கள் வரமாட்டார்கள் என்று தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டே. நீயோ, நான் தப்புவிக்கப்பட்டு விட்டேன், எலியேசர் எலியேசர் என்று சொல்லி அமர்ந்து விடாதே. தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் வந்தபோது
அவன் சொன்ன முதல் முதல் சாக்கு போக்கை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் யாத்திராகமம், யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 5, 6வது வசனத்தை வாசித்த பின்னர் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் இங்கே கிட்டிச் சேராயாக, இங்கே கிட்டிச் சேராயாக, கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி, கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்த்து பயந்ததினால், மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம். நல்ல கவனிங்க, என்னை ஆச்சு மோசேக்கு ஆண்டவர் வந்து நிற்கிறார். நான் உன்னை அனுப்புகிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னவர், அவர் சொல்லும் போது அவன் சொல்கிறான் நான் எம்மாத்திரம். நல்லா கவனிங்க, என் தேவனுடைய அன்பை கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். டேய், நான் உன்னையே இவ்வளவு படிக்க வச்சேன், உன்னையே பாதுகாத்தேன், எல்லா ஆண் பிள்ளைகளும் சாகும் போது உன்னை மாத்திரம் நான் காப்பாத்தினேன், உனக்கு உங்க அம்மாவே பால் குடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்தேன்டா, உனக்கு எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தேன், நீ ஓடி வந்துட்டியே, உன் சுகம் போயிட்டு வந்துட்டியே அப்படின்னு திட்டல. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய கருணை இவ்வளவுதான் ஐயா. என் ஆண்டவருடைய கருணையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. டேய், கொலை செய்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு வந்தியா சொல்லலையா. குறை உள்ளோ நானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவா நடத்துகிறீ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ, திருப்தி ஆக்குகிறீ. ஓஹோ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஓஹோ இயேசு உமதன்பு. கொஞ்சம் கவனிங்க. எப்பா, ஒன் நிமித்தம் 30 வருஷம் 30 லட்சம் ஜனம் பாடுபடுது, இங்க வந்து ஒழிச்சுக்கிட்டியடா அப்படின்னு திட்டலாமா அப்படின்னு வசை மொழி பாடவில்லை. ஓடி வந்துட்டியடா சொல்லல, கொலை செய்துட்டு ஓடி பதுங்கி இருக்கிறியடா சொல்லல, வேலையையும் வேஷத்தையும் மாட்டிக்கிட்டியடா சொல்லல. என் ஆண்டவர் சொல்லுறார், வாப்பா வா, என் ஜனம் பாடுபடுதுப்பா, வாப்பா வா. ஆனா மோசேக்கு குற்ற உணர்வு கொள்ளுது. ஆண்டவர் அவனுடைய குறைகளை சொல்லனாலும் இவனுக்கு குற்ற உணர்ச்சி குத்துது. நல்லா படிக்க வச்சார, எல்லாருக்கும் இடம் கிடைக்க முன்னால எனக்கு மட்டும் இடம் கிடைக்க வச்சார, எனக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில எஜுகேஷன் கொடுத்தார, நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டேனே அப்படின்னு தான் முகத்தை மூடிக்கிட்டு தான் பேசினான். முகத்தை காட்டுறதுக்கே வெக்கமா இருக்குது. guilty conscience was killing. நீ பாவத்துல வாழ்ந்தீனா, நீ பாவத்திலிருந்து எங்கேயாவது உன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்தாலும் தேவன் உன்னை கடிந்து கொள்ளாவிட்டாலும் உன் மனசாட்சியை கொன்னுரும். தாவீது என்கிற ஒரு மனுஷன் பாவம் செய்தான், யாருக்கும் தெரியாது என்று நினைத்தான். 2 வருடம் யாருக்கும் தெரியாது நினைச்சான். நான் சொல்றான்,
என் அக்கிரமத்தை நான் மூடி மறைச்ச மட்டும் என் எலும்பெல்லாம் எரிஞ்சுது, என் எலும்புக்குள்ளெல்லாம் குடலெல்லாம் எரிஞ்சுது. எஸ் சகோதரா சகோதரியே, நீ பாவத்தை மூடி மறைச்சி வேஷத்தை மாற்றி எல்லாம் செய்திருந்தாலும் உன் மனசாட்சி ஒன்னே ஒன்னு கொலையா குத்து 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 குத்துன்னு. எல்லாம் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகள்லாம் ஒழுங்கா தூங்க மாட்டான் தெரியுமா? அட்டகாசங்களுக்கு தூங்க முடியாது, அவனுடைய மனசாட்சி அவனை ஓதிக்கும். தேவஜனமே, இந்த கில்ட்டி கான்சியன்ஸ் சொல்லுது, ஆண்டவரே நான் ஏமாத்துறோம். இன்னைக்கு நீ எப்படி சொல்றியா? நீ எப்படி சொல்றியா? ஒரு தங்கச்சி எனக்கு தெரியும், ஒரு நாள் என்னிடத்துல ஓடோடி வந்தா, அழுது கரைஞ்சி வந்தா, அண்ணே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்தது உங்களுக்கு தெரியும். ஆமாம்மா ஆமா. இன்ஜினியரிங் படிச்சது தெரியும். ஆமாம்மா ஆமா. ஆனா கடந்த 4 வருஷமா திருமணமான பிறகு நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை, அழுதுகிட்டே இருக்கேன். நான் கேட்டேன், எதுக்குமா? எங்க மாமியாருக்கு ஒரே ஒரு பையன் தான். அந்த பையன் என்ன நேசிக்கிறாரு, நல்லா நேசிக்கிறாரு, மிகவும் நேசிக்கிறார். நான் எங்க மாமியார் மட்டும் உனக்கு குழந்தை இல்லடி குழந்தை இல்லடின்னு குத்தி 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 என்னைய வாழ்க்கையை வெறுத்து விடும்படியாக செய்கிறாங்க. நான் ஒரு நாள் கூட அமைதியாக இருந்ததில்லை. இப்போ நான் கேட்டேன், ஏம்மா டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா, நல்லா ஜெபம் பண்ணீங்களா? அவர் தலை குனிந்து சொன்னா, எனக்கு குழந்தை இருக்காது அண்ணே. என்னம்மா நீனே தீர்மானிச்சிட்டியா? அவ சொன்னா, என் புருஷன் என்னை தொட விட்டதே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. திருமணமான புருஷன் உன்னை தொடவே இல்லையா? 4 வருஷமாமா. அதனால தான் சொல்றேனே, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். நான் கேட்டேன், எதுக்குமா? எதுக்கு? விம்மி விம்மி ஒரு குழந்தைய போல அழ ஆரம்பிச்சா. அவ எனக்கு பிள்ளை மாதிரி. அதனால என் காலில் தன்னுடைய தலையை புதைச்சிக்கிட்டு என் ஜிப்பாலாம் நனைஞ்சு போச்சு கண்ணீரால. நான் சொன்னேன், அம்மா சொல்லுடா, சொல்லுமா சொல்லு, நான் உனக்கு உதவி செய்யணும்னா செய்கிறேன். அண்ணே, நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது என் கூட படிக்கிற ஒரு பையனை நான் நேசித்தேன். நானும் அவரும் தொட்டு பழகவில்லை, ஆனால் மனதார நேசித்தோம். அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன், அவங்க அம்மா ஒரு விதவை. அவர் வீட்டில் போய் நான் படித்து முடித்தோடனே உன்னை திருமணம் செய்வேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட பேசினாரு. நானும் எங்கள் அப்பாட்ட பேசினேன். எங்கள் அப்பா சொன்னார், ஜாதியெல்லாம் பார்க்க வேண்டாம், படிச்சிருக்கான் உன்னைய மாதிரி, நல்ல ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை, நான் ஏற்றுக்கொள்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவருக்கு சொன்னேன். அவரும் அவங்க அம்மாவும் ஒரு நாள் சும்மா உங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முறைப்படி எல்லாம் செய்கிறோன்னு சொன்னாங்க. அப்படி அவர் என்னை வீட்டுக்கு சும்மா, அவங்க அம்மா என்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னதுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி மோட்டர் சைக்கிளில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்துட்டார். அவங்க அம்மா நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க, பெட் ரிட்டன் ஆயிட்டாங்க. இந்த செய்தி என்னைய தாக்கிட்டுனே. அவர் என்னை ஒரு நாளும் தொட்டு கூட பார்த்ததில்லை, தவறான ஒரு வார்த்தையும் பேசினதில்லை. 2 பேரும் ஆவிக்குரியவர்களாக இருந்ததுனால நாங்கள் உண்மையாக நேசித்தோம், மனதார நேசித்தோம். அதனால எங்கள் அப்பா எப்படியோ என்னை சரி செய்து, நான் மூளை கலங்கினவளை போல இருந்தேன். 6 மாதம் பேசா மடந்தையாக மாறிட்டேன். எங்கள் அப்பா எனக்கு நல்ல அன்பு காட்டி, தாய் இல்லாத என்ன எங்கள் அப்பா மார்பில் போட்டு வளர்த்ததுனால எங்கள் அப்பா ஒன்று கேட்டாங்க, டேய் செல்லம், உனக்காக நான் என் வாழ்க்கையே நான் மறைச்சிட்டேன் பார்த்தியா, நீ சின்ன குழந்தையா இருக்க, உன்னை அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நான் திருமணம் செய்யாமலே உனக்கு எல்லாத்தையும் நானே செய்தேன்ல, என் பேச்சை கேளுமா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ இருக்கிற கணவனை மனம் முடித்து கொடுத்தாங்க. ஆனால் என் மனசு ஏற்றுக்கொள்ளவே முடியல, என் மனசு அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால நான் அவர்கிட்ட முதல் நாளே சொல்லிட்டேன்,
நம்ம ரெண்டும் கணவன் மணி உலகத்துக்கு தான், வீட்டுக்குள்ள இல்லை. அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. அது எங்க மாமியாருக்கு சொல்ல முடியாது. உலகத்துல யாருக்குமே தெரியாது, எனக்கும் என் கணவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா தினந்தோறும் வதைக்கிறாங்க. அவளோடு கூட பேசினேன், என் சொந்த மகளை மாதிரி அவளோடு கூட பேசினேன். அவருடைய கணவருக்கு ஃபோன் செய்து கூப்பிட்டேன். 2 பேரையும் உட்கார வச்சு பேசும்போது அவர் சொன்னாரு, அங்கிள் அங்கிள், எனக்கு இவ கதை தெரிஞ்சதுனால தான் நான் கல்யாணம் கட்டி என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி நான் காத்திருக்கேன் அங்கிள். I am so patient. I know the story. I know the story. அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது, ஐயா உங்களுக்கு தெரியுமா? ஆமாம்மா எனக்கு தெரியும். இன்னைக்காவது நீ என்னை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லிதான் நல்ல வேளைக்கு ஆண்டவர் அங்கிளை கொண்டு வந்தாருன்னு சொல்லி 2 பேரும் என் முன்னாலே ஒரு கட்டி அழுதாங்க. அவளை கட்டி ஜெபம் பண்ணேன். போன தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது அழகான குழந்தையோடு கூட அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை உன்னுடைய குற்ற உணர்வு தேவன் உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க முடியாதபடி நீ ஆசைத்துக் கொண்டிருக்கிறதோ, எம்மாத்திரம் என்று அன்றைக்கு மோசே கதறினது போல நீயும் இல்லை என்று ஒதுங்கி இருக்கிறாயோ? ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகளே, இந்த இயேசு அண்டை எழுந்து வராயோ? இந்த உலகம் தர கூட சமாதானமும் இன்று சந்தோஷம் தர காத்து நீராரே. அண்ணல் இயேசுவை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுவை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனுன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. எல்லாரும் கண்ணை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் தேவ சித்தத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? தேவன் உன்னை உருவாக்கின நோக்கத்தை மறந்து திரிகிறாயோ? தேவன் உன்னை அழைத்த அழைப்பையும் விட்டு விட்டு ஓடுகிறாயோ? ஒருவேளை ரட்சிக்கப்படாதவையாயிருந்தால் உன்னையும் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்டு தேவ நோக்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டு தீர்மானித்து வாழ்க்கையிலே ஒதுங்கி போய் குற்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னையும் தேவன் அன்போடு கூட உன்னை தன்னிகரற்றவனாக மாற்றுவதற்கு எம்மாத்திரம் என்று சொன்ன மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலிலே அவனை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. தயவாய் உன்னை தூக்கி எடுத்து உன்னை தன்னிகரற்றவனாக மாற்றுவதற்கு, தன்னிகரற்றவனாக மாற்றுவதற்கு தேவ ஆவியானவர் உன்னை அழைக்க வந்திருக்கிறார். Respond to him, respond to him. Do not belittle yourself. உன்னையே தாழ்த்தி ஏன் பார்க்க வேண்டும்? உன் தேவன் சொல்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் கூட இருக்கிறேன் பாவா, நான் கூட இருக்கிறேன் வா, நான் கூட இருக்கிறேன். That is sufficient. That will make you strong. That will make you mighty. நான் கூட இருக்கிறேன்னு சொன்னா போதும்பா. அது உன்னை வல்லமையுள்ளவனாக மாற்றிவிடும்.
உன்னை வரலாறு படைக்கிறவனாக மாற்றிவிடும். உன்னை வரலாறு படைக்கிறவனாக மாற்றிவிடும். You can be a history maker if he says I am with you. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கு. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நான் வர்றேன், இதோ தேவ சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம், தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய சத்தம் எனக்கு கேட்கிறதுன்னு சொல்கிற மாத்திரம் வலது கையை உயர்த்திக்கால். யாரும் கண்ணை திறந்தீங்க எங்க பார்க்க கூடாது. கரங்களை நன்றாய் உயர்த்துங்க. தேவனோடு கூட பேசி இருக்கிறார், தெளிவாக பேசி இருக்கிறார், தெளிவாக பேசியிருக்கிறார். அநேகருடைய கரங்கள் மேலே போயிருக்கிறார். தேவ சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு மேலையும் தேவ ஆவியானவர் பலத்தவராக இறங்குகிறதை பார்க்கிறேன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். I am going to finish in 2 minutes. 2 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஐயோ, என்னுடைய பாதுகாப்பு என்று ஒடுங்கிவிட்டு என்னோடு கூட பேசி இருக்கிறார். எனக்கு இந்த வேலை இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்ட என்னை பார்த்து ஆண்டவர் திரும்பவும் இழுக்கிறார். அழைப்பில் சத்தம் கேட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இதோ சிலுவை அண்டைக்கு ஓடி வருகிறேன், சிலுவைக்கே ஓடி வருகிறேன், சிலுவைக்கே ஓடி வருகிறேன். 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா. எஜமானனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த கவியை மாத்திரம் பாட போகிறோம். என் அருமை தம்பி எல்சிலியோடு கூட சேர்ந்து பாட போகும்போது தேவாவியானவர் இங்கு பலத்தவராய் அசைவாடுகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, தேவனே இவர்கள் மேல் ஆசீர்வாதங்க. எஜமானனே, Jesus, transform my people, transform my people, transform my people. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. பாடலாமா? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. இயேசுவே, இன்றைக்கும் எம்மாத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு, குற்ற உணர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு, நித்திய ஆவியினாலே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அந்த குற்ற மனசாட்சி நீங்க வீறு கொண்டெழட்டும். தயங்கின தாசனை தன்னிகரத்தவராக மாற்றினவரே, இவர்களையும் எந்த நோக்கத்தோடு பிடிக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு